அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் ஸ்ரீராம நவமியில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட தடைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அத்தனையுமே தீருங்க. அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. நாளை ஏப்ரல் 17 புதன்கிழமை அன்றைய நாளன்று ஸ்ரீராம நவமி, ராமர் அவதரித்த நாள், ராமருடைய ஜென்ம நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி அன்று ராமபிரானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் முடிந்த அளவு கோவிலுக்கு சென்று ஸ்ரீராமபிரானை வழிபட முடிந்தால் கண்டிப்பாக வழிபட்டு பாருங்கள். பக்கத்தில் ராமர் கோவில் இருக்குன்னா நாளைக்கு தவறாமல் நீங்கள் செல்லுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளில் தான் இந்த ஸ்ரீராம நவமி வர்றது இன்னும் விசேஷமாக கருதப்படுகிறது. ஏன்னா புதன்கிழமை ஆஞ்சநேய பெருமானுக்கு உரிய நாளில் ஒரு நாள் தான். அதுலேயும் இந்த ஸ்ரீராம நவமி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நாளைக்கு ராமபிரானுடைய கோவிலுக்கும் செல்ல முடிந்தால் செல்லுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கும் செல்ல முடிந்தால் கோவிலுக்கு செல்லும் போது ராமபிரானுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா துளசி மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ராமருடைய கோவில் இல்லைனாலும் பெருமாள் கோவில் கண்டிப்பாக இருக்கும். அங்கே ஆஞ்சநேய பெருமான் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமாளுக்கும் துளசி மாலை வாங்கி சாத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமானுக்கும் நாளைய நாளில் துளசி மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுமோ அந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளையுமே ராமபிரானும் ஆஞ்சநேய பெருமானும் நிச்சயமாக சரி பண்ணி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவாங்க. சரிங்க, இப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம நாளைக்கு வீட்டில் என்ன பொருட்கள் வாங்கி வைக்கலாம் பூஜை அறையில், அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். முதல்ல எந்த ஒரு விசேஷம் ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக நம்ம கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை விஷயங்களும் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதனால தான் இந்த கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு நம்ம வீட்டில் எல்லா மங்களகரமும் கூடி வரணும், எல்லா சுப காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராமரை மனசார வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம், ராமபிரானையும் சீதாலட்சுமியையும் மனசார வேண்டிட்டு மஞ்சள் குங்குமம் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஏதாவது இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். வெல்லமோ டைமண்ட் கல்கண்டோ எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். துளசி இலை கிடைத்தால் கண்டிப்பாக நாளைக்கு துளசி இலை கிடைத்தால் அந்த துளசி இலையை எடுத்து நீங்கள் பெருமாளுடைய படத்திற்கு நீங்கள் வைக்கலாம். ராமபிரானுடைய படம் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். ராமபிரானுடைய படம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பெருமாளுடைய படத்திற்கு நீங்கள் வைத்துக்கலாம். மாதிரி அது மட்டும் இல்லாமல் ராமபிரானுடைய முக்கியமான அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம். நாளைக்கு நீங்கள் ஒரு மனசில் நல்லா வேண்டிட்டு உங்களுடைய வேண்டுகள் எதுவோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு கண்டிப்பாக அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ளே கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 108 முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள். ராமா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லலாம் ஒரு 108 முறை. அப்படி இல்லைன்னா 108 முறை எழுத முடிந்தால் கண்டிப்பாக எழுதுறது இன்னும் ஒரு பலனை கொடுக்கும். அதனால் ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 108 முறை முழு நம்பிக்கையோடு எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக ராமபிரான் ஆஞ்சநேய பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால் அடுத்த ராமநவமிக்குள்ள கண்டிப்பாக என்னோட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளுமே கட்டாயம் நீங்கும். கண்டிப்பாக நம்ம செய்கின்ற எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம அதை செய்யும்போது அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும்.